இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு ஃபோட்டோகிராஃபர் புகைப்படம் எடுக்கிறவர் என்ன பண்ணுறாரு, மலை பிரதேசத்தில் போயிட்டு எல்லாம் வீடியோ படம்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு அவருக்கு கால் தவறி ஸ்லிப் ஆகி அப்படியே ஒரு பள்ளத்தில் விழுகின்ற நிலையில் ஒரு மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிக்கிட்டு கத்துறாரு, கடவுளே காப்பாத்துங்க, கடவுளே காப்பாத்துங்க. அப்போ கடவுள் அங்கே அவருக்கு தோன்றுகிறார். காப்பாற்றணுமா? ஆமாம் ஆண்டவரே காப்பாத்துங்க, நான் சாக போகிறேன். சரி காப்பாத்துறேன். நீ பிடிச்சிருக்க பத்தியா அந்த பிடிமானம் கை, அதை விடு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம விடுவோமா? இப்போ நான் ஃபோட்டோகிராஃபர், இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் பிடியை விடுவீர்களா? விட முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் அப்படி விட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்றால் விட சொல்லுகிறவர் ஆண்டவர். இன்றைய ஈரான் ஈராக் அந்த காலத்தில் பாரசீகம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அப்போ அந்த காலத்துல ஊருங்கிற ஊர்ல வாழ்ந்தவர் அபிரகாம். ஆபிராம்னு சொல்லுவாங்க. அபிரகாம் பிறகு பெயர் மாற்றப்படும். அபிரகாம் அங்கே வாழ்கிறார். அங்கே வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய செய்தி அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அபிரகாம், நீ உன் நாட்டையும் இனத்தையும் மொத்தத்தையும் விட்டுட்டு கிளம்பு, நான் சொல்ற இடத்துக்கு போன்னு ஒரு குரல் கேட்கிறது. உடனே அவர் கிளம்புறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிகிறார், காப்பாற்றப்பட்டார். நோவா, உலகமே தப்பு செய்து நோவா குடும்பம் கடவுளுக்கு நீதியாக வாழ்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நோவா ஒரு பேழை செய்யி உள்ள போய் உட்காரு, நான் உன்னை காப்பாத்துறேன். செய்தார், காப்பாற்றப்பட்டார். கடவுளை நம்புகிறவன் கைவிடப்படான் என்று சொல்லுகிறார். எவன் ஒருவன் நம்பி ஆண்டவர் திருப்பாதத்தில் கை வைக்க நம்பிக்கை வைக்கிறானோ அவன் வாழ்வான். அன்னை தெரசா அம்மா என்ன பண்ணாங்களாம், அவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அயல்நாட்டு நிருபர் என்ன பண்றாரு, வந்து அம்மாவை பார்க்க வராரு. அப்போது இன்னொரு சகோதரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அம்மா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா வருவாங்க, சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா அங்கே தெரசா அம்மா அங்கே பணி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு தொழுநோயாளருடைய கால் புண்களை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி மருந்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அயல்நாட்டு நிருபரை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா செஞ்சு முடிச்சுட்டு வராங்க. ஐயா வாங்க ஐயா, இந்த மன்னிச்சிருங்க, அவங்க காக்க வச்சுட்டு மன்னிச்சிருங்க வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இவருக்கு அந்த அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா நீங்கள் இப்போ இதை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாக இருக்குமா, நீங்கள் எப்படிமா அதெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் எனக்கே ஒரு மாதிரி இருக்குமா நினச்சிக்கிறேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படிமா ஒரு சக்தி எங்கே வருது உங்களுக்கு, இந்த மன தைரியம் எப்படி வருது உங்களுக்கு, கொஞ்சம் புரியல. இதை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாக இருக்குது. அந்த ஒழுகுகின்ற அந்த புண்ணெல்லாம் நீங்களே தொடச்சி கட்டி எப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குமா, எப்படி எனக்கு எங்கேருந்து மன தைரியம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம்மா வாங்க, கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே சாப்பலுக்கு போயிட்டு டபர்னாக் நற்கருணை பேடை அம்மா காட்டுறாங்க. அது பாருங்க, தினமும் ஒரு மணி நேரம் என் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்காருவேன் நான். அன்றைக்கு முழுவதும் எனக்கு என்ன தேவையோ என்னுடைய இயேசு ஆண்டவர் கொடுப்பாரு, நான் சிறப்பாக பணி செய்யணும்னு சொல்வார். சகோதரர்களே, ஆண்டவருடைய திருப்பாதத்தில் எவன் நம்பி உட்காருகிறானோ அவனுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதனை பலனாக கொடுப்பார். இன்னைக்கு 2ஆம் வாசகம், 4 வரி போதும். ரோமர் திருமுகத்தில் ஃபுல்லாக வாசிக்க வேணாம், 4 வரி வாசிச்சு காட்டுறேன்னு பாருங்க. ரோமர் திருமுகம், நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் பறைசாற்றும் செய்தி. வேற ஒன்றும் உங்களுக்கு சொல்ல, ஆண்டவர் நம்பி இருப்போம். அதுக்கு இருப்பாங்க, உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள்.
ஆண்டவரை நம்பு, அனைத்திலிருந்தும் நியமிக்கப்படுவாய். அடுத்த வரி, உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். எவன் ஒருவன் ஆண்டவரை நம்புகிறானோ அவன் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பான். கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையா இருப்பான் அவன். அடுத்தது, வாயார ஆண்டவரை அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். என்னப்பா என்ன ஏசப்பா, என்ன ஆண்டவரை ஏசு ஆண்டவர், ஆண்டவரை ஏசப்பாவை அப்பா அம்மா இங்கு ஆண்டவரை வாயார மகிமைப்படுத்துகிறவர் மீட்பு பெறுவார். அதுக்கு பாருங்க பார்ப்போம். அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை பொய்க்காது. ஆண்டவரை நம்புவோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள். அது பாருங்க பார்ப்போம். இதுல யார் யாரும் மீட்கப்படுவா? யாரும் பாரபட்சம் கிடையாது. ஆண்டவரை கிரேக்கர் என்றோ யூதர் என்றோ யாருமே கிடையாது. ஆண்டவரை நம்புறியா, அவர் விசுவசித்து அவர் பாதத்துல போய் உட்கார்றியா, உனக்கு எல்லாம் கிடைக்கும். நமக்கெல்லாம் கிடைக்கும். அடுத்து பாருங்க பார்ப்போம். அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் நலன்களை பொழிகிறார் ஆண்டவர். அவரை நம்பி நீ போய் உட்கார்ந்துக்கல, ஆண்டவரே எனக்கு கஷ்டம் ஐயா, என் கஷ்டத்தை போக்கு, உட்கார்ந்து பாருங்க, அனைத்தையும் ஆண்டவரும் கொடுப்பார். நான் சொல்ல அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் ஆண்டவரின் திரு பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவார். சகோதரர்களே, மீட்புக்கான ஒரே வழி, நீ என்ன கஷ்டம் மீண்டு வரணுமா, ஆண்டவரை நம்பு. நம்ம தவக்காலத்தில் இருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் 3 விஷயங்களை நாம் கடைபிடிக்கணும் திருச்சபை சொல்லுகிறது. ஒன்று ஜெபம். இந்த ஜெபத்திற்கு அடிப்படை விசுவாசம் தான் இன்னைக்கு நம்ம நேற்று பகிர்வுன்னு பார்த்தோம். நாம மனுஷருக்கான பகிர்வு, கடவுளுக்கான பகிர்வு பார்த்து இன்றைக்கு ஜெபம். இந்த ஜெபம் விசுவாசத்தோடு கூடியதா இருக்கணும். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். முதல் சொல்றாரு, அனாதையா எகிப்துக்கு போனோம், ஆதரவு கிடையாது, அங்க போனோம், அடிமைகளா மாட்டிக்கிட்டோம், நம்மளை கசக்கு பிழிஞ்சாங்க. இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில கூடுவாங்க, அது அவனுக்கு கண்ணை உறுத்தும் பார்வனுக்கு. மிக கொடுமையான வேலைகளை கொடுத்தவங்க நசுக்கி அவங்க அழிக்க முற்பட்டான். ஆண்டவர் நோக்கி மன்றாடினார்கள். ஆண்டவருடைய வலிய கரம், அதை படிச்சு பாருங்க, எத்தனை அருமடையாளங்கள், அருங்குறிகள். மோசே என்கின்ற ஒரு ஆளை ஆண்டவர் ஆயுதமாக கொண்டு அத்துணை பேரை மீட்டு கொண்டு வந்தார். இதற்காக நம்பிக்கையான ஜெபம் மட்டுமே இது செய்தது. நம்பி மன்றாடுவோம், கடவுள் நமக்கு மீட்க காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி பாருங்க பார்ப்போம். பேய் எப்படிலாம் ஏசப்பாவை மயக்கிறான் பாருங்க. முதல்ல கடவுளை நம்ம நம்பிக்கையை சதைக்கின்ற ஒரு விஷயம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற சில சங்கடங்கள், நமக்கு ஒரு நிலைமை பாருங்க, பசியா இருக்கிறாரு, அந்த பசியை காரணம் காட்டி செஞ்ச பாருங்க. நீ பசியா இருக்கிற இல்லையா, இந்த அப்பத்தை என்ன, இந்த கல் அப்பமாக்கி சாப்பிட்டு பாருங்க பார்ப்போம். அப்போ கடவுள் கிட்ட நம்மளை பிரிக்கிற எது நம்முடைய நிலைமை, அந்த நிலையில் நாம் ஆண்டவரை நம்பணும். இயேசு விழுந்தாரா பாருங்க பார்ப்போம். இன்னொன்று, அதிகார ஆசையை ஊட்டுறான் பாருங்க. இந்த உலகத்தையே உனக்கு கொடுக்குறேன், எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்குறேன், என்ன பண்ணு, என்ன வணங்கு. நமக்கு அதிகார ஆசை வரும். இந்த அதிகார ஆசை நம்மை ஆண்டவரிடம் பிரிச்சு கொண்டு போகும். விழுந்து விடக்கூடாது. அடுத்து பாருங்க பார்ப்போம். நீர் இறை மகன் என்றால் மாற்றி பார்ப்போம். அப்போ இது வந்து நம்ம பிரஸ்டீஜ், தன்மானம் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவான், நீ ஆம்பளை செய்ய பாப்பா அப்படின்னு தப்பு செய்வோம். நாம செய்யக்கூடாது. எந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. ஏசப்பா விலகல பத்தியா? ஏசப்பா விலகினாரா? சாத்தான் ஓடி ஒளிந்தான். இப்போ நாமும் என்ன பண்ணுவோம்? எந்த நிலையிலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை விட்டு பிரியாமல் இந்த தவக்காலத்திலே, தவக்காலம் மட்டும் நம்ம வாழ்க்கையிலே நம்பிக்கையோட ஜெபித்தால் கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். திருப்பலாம் சொல்லி பாருங்க, நீங்க பாருங்க பார்ப்போம். துன்பத்தில் அவர்களோடு இருந்து அவளை தப்புவிப்பேன், அவளை பெருமைப்படுத்துவேன். கடவுள் நம் நம்பிக்கையான ஜெபத்தை அவர் கேட்டு நமக்கு எல்லாத்தையும் அருளுவார். எனவே நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நிச்சயம் கடவுள் நம்மை கரம் கொடுத்து தூக்கி விடுவார். நான் சந்திப்போம்.